திருக்கயிலைநாதனுக்கு உமையம்மையை தென்னாட்டில் வந்து திருக்கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணம் ஏற்பட்டது. சிவபரம்பொருளின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய திருவுளம் உகந்தான் ஸ்ரீமத் நாராயணன். தனது சகோதரியான பார்வதி தேவியை முறைப்படி சிவபெருமானுக்கு தாரை வார்த்து கொடுத்து திருமணத்தை சிவபெருமான் விரும்பிய வண்ணமே செய்து முடித்தார் திருமால். தாரை வார்த்து கொடுத்த அம்பிகையை திருமணம் செய்து வைத்த காரணத்தினால் தாரை மங்கலம் என்ற பெயர் ஏற்பட்டது. அதுவே பின்னாளில் மருவி தாரமங்கலம் என்று வழங்கப்படலாயிற்று. முதலில் இப்பகுதி முழுவதும் ஒரே காடாக தண்ட காரண்யமாக தார்காவனமாக இருந்தது. இங்கு ஆட்சி புரிந்த சிற்றரசனிடம் நிறைய பசுக்கள் இருந்தன. அவை அனைத்தும் தார்காவனத்தில் மேய்ந்து வந்தன. அவற்றில் ஒரு பசு மட்டும் தினமும் தன்னிடம் உள்ள பாலை எல்லாம் ஒரு புதரில் சொரிந்து வந்தது. ஒரு நாள் இக்காட்சியை கண்டுவிட்ட மாடு மேய்க்கும் சிறுவன் அரசனிடம் சென்று தெரிவிக்க அரசன் அதனை நம்ப இயலாமல் அங்கு சென்று பார்த்தான். அன்றும் அப்பசு புதருக்குள் சென்று தன் மடியில் இருந்த பால் முழுவதையும் சொரிந்தது. அரசன் வியந்தபடியே அப்புதரை தனது வீரர்களை கொண்டு வெட்டச் செய்தான். என்ன அற்புதம்! வெட்டிய புதரில் உள்ள சிவலிங்க திருமேனி. மெய் சிலித்த அரசன் பயபக்தியோடு அந்த சுயம்பு வடிவான சிவலிங்க திருமேனியை கோயில் கட்டி கைலாசநாதராக பிரதிஷ்டை செய்து விட்டான். இவர்